உரிய விதத்தில் மரியாதை செலுத்தி வந்தது. பெரியாரை பற்றி சில பேர் நாங்கள் பெரியார் சிலையை உடைப்போம், பெரியார் பற்றி இழிவாக பேசுகிறப்ப நான் தான் சொன்னேன், சிலையை உடைக்கணும்னு நீ முடிவெடுத்தால் சொல்லிட்டு வரணும். கள்ளத்தனமாக ராத்திரியில் போய் உடைக்கக்கூடாது. இத்தனாம் தேதி இந்த இடத்தில் இத்தனை மணிக்கு இந்த பெரியார் சிலையை உடைக்க வருகிறோம்னு அறிவிச்சிட்டு வா, நானும் அங்கே வருவேன். சிலையை உடைக்கிற கை உடம்போடு இருக்காது அப்படின்னு நான் 3 தடவை பேசியிருக்கேன். நாங்கள் அந்த மாதிரி வந்தாங்கன்னா போய் எதிர்ப்போம். பெரியார் இல்லாட்டி நாம் ஏதுங்க? இன்றைக்கி பெரியார் இல்லாவிட இத்தனை பேர் இந்த சமூக நீதி எங்கே வந்திருக்கும்? இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து உயர்ந்த இடங்களுக்கு வந்திருக்கிறார்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து உயர்ந்த பதவிகளை அலங்கரிக்கிறார்கள். இதற்கெல்லாம் எல்லாவற்றுக்கும் பெண்களுக்கு சொத்துரிமை முதற்கொண்டு எல்லாமே பெரியாரால் வந்தது தானே. பெரியார் இல்லாவிடில் நாம் ஏது? அதனால தான் நான் பார்லிமெண்ட்டில் அம்பேத்கர் படத்தை ஏன் இங்கே திறக்கலை? எல்லா தலைவர்கள் படமும் இருக்குது. அம்பேத்கர் படத்தை திறந்தா சென்ட்ரல் ஹால் தீட்டுப்பட்டுருமா அப்படின்னு பார்லிமெண்ட்டில் கேட்டவன் நான். கண்டிப்பாக விபி சிங் பிரதமரான உடனே நீங்கள் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை வகுத்த இடம் சென்ட்ரல் ஹால், அங்கே நீங்கள் அவர் படத்தை திறக்கணும்னு சொன்னேன். என் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு விபி சிங் அம்பேத்கர் படத்தை திறந்தார். பெரியார் படத்தையும் நீங்கள் திறக்க வேண்டும் என்று சொன்னேன். அதை யாரும் அவங்க நிறைவேற்றலை. ஆனால் நான் பதிவு பண்ணியிருக்கேன் பார்லிமெண்ட்டில்.